ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விக்கிஸ் ஃபைனான்ஸ் வேர்ல்ட். வேர்ல்டு லெவலில் இப்போ வேர்ல்டு வார் 3 வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா வேர்ல்டு வார் 3 அப்படின்னு ஒன்றுமே நிறைய பாம்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க, மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க, வெப்பன்ஸ் வச்சு ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போகிறது இட்ஸ் அ பியூர் எக்கனாமி வார். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்திய மார்க்கெட்டில் திடீர்னு நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே மிகப்பெரிய ஃபால் நடக்குது. ஐடி செக்டரில் கண்டினியூஸாக ப்ராப்ளம் நடக்குது. இவ்வளோ நாளாக இல்லாமல் எஃபிஐ திடீர்னு இந்திய மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்குறாங்க. கூகுளோட 100 இயர்ஸ் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன நடந்துட்டு இருக்குது ஓவரால் மார்க்கெட்டில், குளோபல் ப்ளஸ் இந்திய மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட பணத்தை இந்த எக்கனாமி வார்றது ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் அண்ட் ஏஐ சீக்கிரம் என்னன்னு பார்த்துருவோம். ஏன்னா கூகுள் 6.25% இன்ட்ரெஸ்ட்டில் நெக்ஸ்ட் 100 இயர்ஸுக்கு பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஏன்? ஏஐ அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்துக்காக. அடுத்த 100 வருஷத்துக்கு தேவைப்படுற டேட்டா சென்டர்ஸ் அண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் உருவாக்குறதுக்கு தேவைப்படுற ஒரு பர்ஃபெக்டான பிளான் தான் இது. அவனுக்கு இப்பவே புரியுது. இந்த குளோபல் லிங்க் என்னன்னா, இந்த சிப்ஸ் இருக்குல்ல, இந்த சிப்புகளை தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற பொருள் என்ன? லித்தியம் அண்ட் காப்பர். இந்த மாதிரி மினரல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் அடுத்த 100 வருஷத்துக்கு ஆல்ரெடி ஒரு பிளானை போட்டுட்டு இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்றான். என்ன பண்றான்? அவனுக்கு ரொம்ப ரொம்ப கிளியரா புரியுது, கரன்சியை விட பிசிக்கல் ரிசோர்ஸுக்கு வேல்யூ அதிகம், ஃபியூச்சர்ல ஹை வேல்யூ இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சு ஒரு விதையை போட்டான். இந்த விதை எவ்வளவு வளர போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இது. ஃபியூச்சர்ல உங்களுக்கு போக போக தெரியும் இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு. ஆல்ரெடி 12,000 crores மேல கலெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நல்லா போயிட்டு ஒரு கம்பெனி ஃபியூச்சர் 100 இயர்ஸ்க்கு ஒரு பிளான் பண்றான் அப்படின்னா அவன் குளோபல் லெவல்ல என்ன மாதிரி ஒரு பிளான் வச்சிருப்பான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது கூட ஒரு எக்கனாமி வார கிரியேட் பண்றதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, திடீர்னு சடனா உள்ள வர எஃபிஐயோட என்ட்ரி. எஃபிஐயோட என்ட்ரி என்ன? வேர்ல்ட் லெவலில் அன்சர்டனிட்டி போயிட்டு இருக்கிற ஒரு டைம் இந்திய மார்க்கெட்ல ஒரு சின்ன மேஜிக் நடக்குது. எஃபிஐ திடீர்னு 20,000 crores அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்திய மார்க்கெட்டுக்குள்ள. ஏன்னா அவங்களுக்கு மற்ற கண்ட்ரிஸ் மேல இருக்கிறத விட இந்தியன் எக்கனாமிக் growth மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்க. அது இருக்கட்டும், நல்ல விஷயம் தான் உள்ள வராங்க. ஓகே, ஆனால் அப்படி இருந்தும் கூட நிஃப்டி 336 பாயிண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக ஃபால். இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன் ஃபால் ஆகுது? முக்கியமான ரீசன் என்னன்னா, ஐடி இண்டெக்ஸோட மிகப்பெரிய ஃபால். February 13 மட்டுமே ஐடியில் 8.2% ஃபால். அது போக 336 ஸ்டாக்ஸ் இந்த பிப்ரவரியில் மட்டுமே கண்டினியூஸாக ஃபால் ஆயிருக்கு. இதுக்கு என்னதான் குளோபல் லெவல் அன்சர்டனிட்டி, ஒரு வேர்ல்டு வார் இஷ்யூ வரதுக்கு ஒரு டென்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம என்னதான் ரீசன் சொன்னாலும் இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா எப்படி ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா மார்க்கெட்டுக்குள்ள இருப்பான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஐடி செக்டர் ஃபாலோ ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்த சிப் இருக்குல்ல, இந்த சிப்ஸோட டிமாண்டு திடீர்னு இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஃபியருக்குள்ள வந்துட்டாங்க. அதனால தான் அவங்களோட ஃபியர் பண்ற வேலை தான், அந்த ஃபியர்னால தான் நிறைய லே ஆஃப்ஸ் நடக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க? நிறைய லே ஆஃப் பண்ணி அந்த பணத்தை சேவ் பண்ணி ஃபியூச்சரில் வர எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சேவ் பண்ணி வச்சுட்டான். இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவன் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கான் பாருங்க. அவங்க என்ன ஒரு பிளான் வச்சிருந்தாலும் கூட, திடீர்னு எஃபிஐ ஒரு என்ட்ரி இருந்தாலும் கூட லே ஆஃப்ஸில் நிறைய லே ஆஃப்ஸ் நடக்குது. இது கண்டினியூ ஆகிட்டே போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இவ்வளோ ஃபெயர் இருக்கும்போது நம்ம எங்கே தான் போகிறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், வேர்ல்டு ஃபியூச்சர் எக்கனாமியை டிசைட் பண்ண போகிறது கோல்டு அண்ட் காப்பர் மட்டும்தான். நான் கோல்டுக்கு ரீசன் என்ன உங்களுக்கு தெரியும், நான் காப்பருக்கு ரீசன் சொல்லிட்டேன். இதனால தான் ஹிந்துஸ்தான் காப்பர் அண்டு மினரல் செக்டாரில் நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. மார்க்கெட்டு எவ்வளோதான் ஃபால் ஆகிற டைமில் கூட நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி ஃபியூச்சர் ரிசோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி அது மிஸ் ஆகும், நம்ம எப்படி லூஸ் பண்ணுவோம் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் திங்கிங், ரைட்? அப்படி சூஸ் பண்ணும்போது ஒரு ஃபியூச்சர் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற செக்டார் மேலே நம்ம ஒரு பார்வை வச்சிருக்கும் போது அது எப்படி மிஸ் ஆகும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. கூகுள் 6% இன்ட்ரெஸ்ட்டில் 100 இயர்ஸுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம், அடுத்து 10 வருஷம் கழிச்சு அதே 100 ரூபாய்க்கு அதே பொருள் கிடைக்குமா அப்படின்னா அது டவுட் தான் இல்லையா? அதுதான் நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். அப்போ கூகுள் கலெக்ட் பண்ணுற 12,000 crores வேல்யூ என்ன இருக்கும்? ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு 1000 crores இருக்குப்பா, இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? அதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, அவங்க அந்த பணத்திலேருந்து பை பண்ணுறது மூலயமா ஃபிசிக்கல் அசட்ஸை வாங்குறாங்க இல்லை? இப்போவும் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸு இந்த பேப்பர் கரன்சியை விட்டுட்டு ஹார்ட் அசட்ஸுக்கு போகிறாங்க. ஏன்னா அந்த கூகுள் வந்து நம்மகிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டில் நிறைய ஹார்ட் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதோட வேல்யூ 50 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எங்கேயோ இருக்கும். அது ஏதோ வேணா இருக்கட்டும், அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பிளான் வச்சுருக்காங்களே, அதோட வேல்யூ எங்கேயோ இருக்கட்டும். நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், இந்த வேர்ல்டு லெவலில் நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம்.
நீங்கள் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, லட்சம் கோடி எவ்வளோ பண்ணாலும் சரி, அது மார்க்கெட் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூஸ் ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வேர்ல்டில் என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போகணும். அப்படின்னா தான் நம்மளால் ஒரு வெல்த்தை பில்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். யூஎஸில் இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், யூஎஸ் நிறைய டிபெண்டன்சியை கிரியேட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. யூஎஸ் டிபெண்ட் பண்ணி இப்போவும் ஒரு சில நாடுகள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களோட நோக்கமே அவங்கள நம்பி நிறைய வேர்ல்டு லெவலில் கம்பெனிஸை உருவாக்கணும் அப்படின்னு தான். அப்போது அது என்னமோ பண்ணிட்டு போட்டோம், அதுக்கு வேர்ல்டு லெவலில் அவங்களுக்கு இந்த கண்ட்ரிஸ் டு கண்ட்ரிஸ் டீலிங் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஆனால் அவங்கெல்லாம் என்னென்னமெல்லாம் பண்ணுறாங்களோ, இன்க்ளூடிங் இந்தியாவோட சேர்த்து தான் சொல்கிறேன் நான், எல்லாமே பிளான் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்ந்து நம்மளும் போயிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஒரு வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. திங்க் அபவுட் இட். வேர்ல்டு ஒரு பெரிய எக்கனாமிக் சேஞ்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த கிரேட் ரீசெட்டில் ஆர் யூ கோயிங் டு ஹேவ் ஃபன் ஆர் யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த எக்கனாமிக் வார்லேருந்து ஃபியூச்சர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிறது அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you in next video. Take care. Thank you.